நேற்று கரூரில் நடந்த அசம்பாவிதத்தை நினைக்கும்போது நெஞ்சே பதறுதுங்க. இது நினைக்கும்போது சாப்பிடக்கூட முடியல. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேங்க. என்ன தான் நினைக்கிறாங்கன்னே தெரிலிங்க இந்த ஆளுங்கட்சிங்க. அரசியல் என்பது ஒரு சேவைங்க. அந்த சேவை செய்கிறதுக்காகத்தாங்க பல பேர் காத்திருக்காங்க. பல நல்லவர்கள் இப்போ கூட ஏன் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னா, இந்தமாரி உள்ள கயவர்கள் இருக்கிற கூட்டத்தில் வந்து எப்படா வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லி அதனால தாங்க யாரும் ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. அரசியலுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஏன் அண்ணா படிப்பறிவு வைக்கலன்னு தெரியுங்களா? அப்பேற்பட்ட காமராஜர், கக்கன் இவரை போல் ஒரு நேர்மையான ஆளுங்க யாரும் வரமாட்டாங்களா? இவங்க போல் ஆளுங்க நேர்மையாக வந்து நம்ம நாட்டை காப்பாற்ற மாட்டாங்களா? அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தாங்க படிப்பறிவுங்க அந்த ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரல அரசியலுக்கு மட்டும். மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதை இவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே, இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்க மேலே எத்தனை ஊழல் புகார், எத்தனை கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, இவ்வளோ வழக்கு இருக்குங்க. ஆனால் எந்த இதுவுமே இதை பற்றி யாருமே பேச மாட்றாங்க. இதை பற்றி யாருக்குமே புரிதல் இல்லை மக்களுக்கு. ஏங்க ரூபா திருடனா அவனை கட்டி வச்சு அடிக்கிறீங்க. உங்களோட பணத்தை இவ்வளோ திருடி வச்சுருக்காங்க. அப்போ இவங்களாம் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? இவங்களுக்கு வந்து காருகளை மரியாதை கொடுத்து கும்பிடு போட்டு நீங்கள் அனுப்புகிறீங்க பாருங்கள். இதுதான் கஷ்டமாக இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு நல்ல மனுஷங்க நம்ம விஜயகாந்த் அவர்கள். அவருக்கு அவ்வளோ குடைச்சல் கொடுத்தாங்க தெரியுங்களா? அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருடைய மண்டபத்தை இடிக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் அவர் அப்போ எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ இருந்தவங்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து அவரை பாவம் ஒரு நல்ல மனுஷங்க. அவர் செய்யறது எதுவுமே பப்ளிசிட்டே பண்ண மாட்டாருங்க. அப்படியேப்பட்ட மனுஷங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காருங்க. ஆனால் ஒரு விஷயம் கூட வெளியில் வரலைங்க. அவர் இறந்த பிறகு தாங்க அவ்வளோ விஷயம் வெளியே வந்துச்சு. அப்படியாப்பட்ட ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு ஆளை நம்ம இழந்துட்டோங்க. அதுவும் யார்? இந்த ஆளுங்கட்சினால தாங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தாங்க இப்போ கொண்டு வராங்க. ஒரு நல்ல ஒரு அரசியல் தலைவரை எதிர்பார்க்கறது தப்பாங்க சொல்லுங்கள்? மக்கள் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் நல்லது நடந்துடாதா அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் ஒரு ஏக்கத்தோடு இருக்காங்க. ஒரு ஓட்டு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா உட்காந்து 60-65% தான் அது வந்து ஓட்டு போல் ஆகும். ஏன்னா இது எல்லாமே கட்சிக்காரங்க. இந்த கட்சிக்கு 20%, அந்த கட்சிக்கு 20%, மற்ற சின்ன சின்ன கட்சிக்கு ஒரு 5-5% இப்படி தான் வரும். மீதி 35% நம்பிக்கையே இல்லாமல் அதனால தான் ஓட்டே போட மாட்டுறாங்க. அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனிதர்கள் வந்தாங்கன்னா இந்தமாரி அவங்கள அழிச்சிடுறாங்க. நம்ம விஜயகாந்த் சாரை காலி பண்ணதுக்கு இந்த மீடியாவும் இந்த ஆளுங்கட்சியும் தாங்க மெயினான காரணம். அதே ஸ்ட்ராட்டஜி தாங்க இப்போ விஜயோடைய இதுலேயும் எடுத்திருக்காங்க. ஏங்க ஒரு பர்மிஷன் கேட்குறாங்கன்னா மக்கள் நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக ஒரு பரப்புரையை பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக நிற்கிறது ஒரு இடம் தானே கேட்குறாங்க. அதை கொடுத்துட்டு போகிறதுல உங்களுக்கு என்னங்க? 50 வருஷமாக நீங்கள் ஆண்டுட்டீங்க, மறுபடியும் நீங்கள் ஆண்டு என்னங்க பண்ண போகிறீங்க? 50 வருஷமாக நீங்கள் கொடுக்காத ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை, ஒரு கொடுக்காத ஒரு வளர்ச்சியை இதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருவீங்களா? இவ்வளோ கயவர்கள் இருக்கிற அந்த கூட்டத்தில் எப்படி தாங்க நம்ம வாழ்கிறதுனே தெரியலைங்க. ஏங்க என்னங்க இது ஒன்றும் புரியலைங்க. நேற்று நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே, ஏன்னா ஆளுங்கட்சி இந்த 4.5 வருஷம் இருந்துச்சு. அப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் அந்த சாராயம் குடித்து இறந்தாங்க. அப்போ வந்து உடனே போகல, உடனே சிஎம்மை போய் பார்க்கல, எந்த ஒரு துரிதமாக யாரும் போகலை, பண்ணலை, எதுவுமே கிளிக்கலை. அதுக்கப்புறம் இந்த அஜித்குமார் வாழ்க்கையில் எதுவுமே பண்ணலை, அந்த அவ்வளோ சீக்கிரமாக முடிவெடுக்கலை. அதேமாரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கற்பழிப்பு அதுலேயும் எந்த ஒரு சீக்கிரமாக நீங்கள் இது பண்ணலை. அரக்கோணத்தில் ஒரு கற்பழிப்பு, அதுலேயும் எதுவும் நீங்கள் பண்ணலை. அதே போல் இப்போ ஸ்கூலுடைய மேலே அந்த இது உடஞ்சி விழுந்து இல்லையா, ஸ்கூலில் இருக்கிற மேலே அந்த டாப்பு உடஞ்சி விழுந்து பசங்க இறந்தாங்க இல்லையா, அதையும் நீங்கள் நேரில் இது பார்க்கல, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் எப்படிங்க இவ்வளோ 5 நிமிஷம் கேப்பில் உடனே அங்கே செந்தில் பாலாஜி வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர் ஒருத்தர் வராரு. உடனே வந்து சிஎம் வந்து பல அறிவிப்புகள் விடுறாரு. அது முடிகிறதுக்குள்ளே வந்து ஒரு ஆணையத்தை அமைக்கிறாரு. இதெல்லாம் எப்படி என்னன்னே தெரிலிங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன நடக்குதுன்னே தெரிலிங்க. ஏங்க அவங்க மக்களுக்கு நல்லது பண்ணதாங்க ஒருத்தர் வராங்க. ஏங்க அவங்களுக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறீங்க? ஒரு நல்ல மனசாட்சி உள்ளவங்களாம் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது என்னங்க இந்த இடம் பத்தாதுங்க. ஏன்னா இவ்வளோ மீட்டிங் நடந்திருக்கு, தாவேக்காவுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு தெரியும்.
அதுக்கு அதன் வேறு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கணும். ஏன்னா போன ஒவ்வொரு இதுலேயும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஏன் யாருமே எதுவுமே கணிக்கலையா? ஆனால் இப்போ விஜய் வராரு அப்படிங்கும்போது, ஏன்னா லாஸ்ட் டைம் வரையுமே உங்களுக்கு தெரியும். சரி கூட்டம் க்ரௌடு வரும் அப்படிங்கும்போது ஒரு நல்ல இடம், ஃப்ரீயான ஒரு இடம் கொடுத்தா தான் என்னங்க? ஏங்க அப்பாவி மக்கள் இறந்துட்டாங்க. 39 பேருக்கிட்டங்க. நெஞ்சு பதைக்குதுங்க. ஏங்க உங்கள் கோபம் இருக்குதுன்னா அது பப்ளிக் மேலேங்க காமிப்பீங்க. அது நீங்கள் கொள்கை ரீதியாக நீங்கள் முடிவு இது சண்டை போடணுங்க. தாவேக்காவோட உங்கள் கொள்கை ரீதியாக நீங்கள் முடிவு சண்டை போடணும். அதை விட்டுட்டு அந்த கோபத்தை வந்து பப்ளிக் மேலே காமிப்பீங்களாங்க? அவங்க என்னங்க ஒரு நல்ல ஒரு இடம் தாங்க கேட்டாங்க. மக்கள் இந்தமாரி கூட்டமாக வராங்க. அவங்க சைட்லேயும் வந்து எல்லா விஷயங்களும் அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது மீறிய மக்கள் பார்க்குறது வராங்கன்னா, ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துராதா, நல்லது நடந்துராதாங்க ஒரு நோக்கத்தோடு தான் வராங்க எல்லாருமே. ஆனால் அதை புரிஞ்சிக்காமல் நீங்கள் இவ்வளோ தொந்தரவு பண்ணி, இவ்வளோ பிரச்சனையை கொண்டு, இப்போ வந்து இவ்வளோ 39 பேரை வந்து நீங்கள் லாஸ் பண்ணிடுறீங்க. மக்களே கொஞ்சமாக திருந்துங்க மக்களே. தயவுசெய்து இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. நல்ல நேர்மையான ஆளை தேர்ந்தெடுங்க. உங்கள் தொகுதியில் ஒருத்தன் நிற்கிறான்னா, அவன் மேலே எத்தனை கேஸ் இருக்குது, எத்தனை கொலை வழக்கு இருக்குது, அவன் மேலே பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா, அந்த மாப்பிள்ளையை அத்தனை டைம் விசாரிக்கிறீங்கள, அந்தமாரி அந்த உங்கள் தொகுதியில் நிற்கிற ஆளை விசாரிங்க. உங்கள் தொகுதிக்கு ஏற்பட்ட ஆளா, நல்ல ஆளா, அவன் சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கானா, அவன் எந்த ஒரு தப்பு தண்டை பண்ணாமல் இருக்கானா, மக்களுக்கு சேவை பண்ணுவானா, அந்தமாரி யோசித்து ஓட்டு போடுங்க மக்களே. இந்தமாரி கயவர் கூட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தமாரி தான் நடக்கும். என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க. அப்படி இவ்வளோ விஷயங்களுக்கு நீங்கள் வந்து எதுவும் சீக்கிரமாக பண்ணாமல், ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் டக்குன்னு பண்ணுறீங்க அப்படின்னா இது எப்படின்னு தெரில. அவர் பரப்புரை பண்ணிட்டு இருக்காரு, உடனே செருப்பு தூக்கி அடிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கருப்பாடு யாராவது அந்த கூட்டத்தில் ஒரு ஏதோ கருப்பாடு உள்ளே பூந்துருக்கு நினைக்கிறேங்க. அந்த கருப்பாடு பூந்த இதனால தாங்க இவ்வளோ பிரச்சனை காரணம். அந்த கயவர்களை தான் கண்டுபிடிக்கணும். அவனெல்லாம் கண்டுபிடிச்சி அவனை தூக்கு தண்டனை தாங்க கொடுக்கணும். பாவங்க அப்பாவி மக்களுங்க. என்னங்க பண்ணாங்க அவங்க? இந்த மாரி அவனுங்க அவங்க போதைக்கு இந்த மக்களை உயிர் பலியோட விளையாண்டுட்டு இருந்தா என்னங்க இது? இதுக்கு காரணம் யாரு? சிஎம் சார்.